Yogambal slip sambar podi, rasapodi, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ தீபாவளி பக்ஷண வரிசையில் இவ்வளோ நாள் வரிசையான ஒரு ஸ்வீட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ காரமும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே தானே பண்ணணும் இல்லையா? வரிசையாக நிறைய ஐட்டம் பண்ணுறதா இருக்கும். அதில் நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிறது காரா பூந்தி. அதுக்குன்னு காரா பூந்தினா என்ன மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஜென்ரலி மிளகு போட்டு காரா பூந்தி பண்ணுவோம். இந்த தடவை மிளகாப்பொடி போட்டு நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். 3 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். 1 கப் அரிசி மாவு, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், காரப்பொடி இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன், ஒரு சின்ன பிஞ்ச் சோடாப்பு, நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி விடலாம். தண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சூடான எண்ணெயை விட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1/2 கப் விட்டுக்கலாம். எப்படி பூந்தி லட்டு பூந்திக்கு இது பண்ணினோமோ அதே லெவலில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்படி கரண்டி இதுக்குள்ளே விட்டுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி மேலே ஃபார்ம் ஆகணும். அதே மாதிரி நல்லா சுட்டதும் நேற்று மாதிரியே ஒரு ட்ராப் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அழகாக அது அப்படியே மேலே ஏறி வரும். அந்த மாதிரி நல்ல பூந்தி பண்ணுறதே மட்டும் நல்லா சுட வச்சுக்கோங்க எண்ணெயை. நான் இந்த மாதிரி சொல்கிறதே ரேர். எப்போ பாரு மீடியம் ஹையில் வச்சுக்கோ, சிம்மில் வச்சுக்கோ, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் சில பக்ஷணத்துக்கெல்லாம் அந்த மாதிரி வச்சாதான் அது கரெக்டாக அதுவாகி வரும். இது சுடணும். இன்னும் சுட்டதும் இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சூடான எண்ணெயை விட்டுட்டு இதை நம்ம தேய்க்கலாம். சூடாட்டும் பார்க்கலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு 2 டீஸ்பூன் போடுவோம். இதுமாரி இது நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதில் உடனே வந்துட்டு பாருங்க. இதுதான் கரெக்டான இது. கொஞ்சம் மீடியம் ஹையில் ஆக்கிக்கோங்க. இது கிறிஸ்பியாக ஆகணும், அதே சமயம் தீஞ்சும் போயிடக்கூடாது. அதனால் அது பொரிக்கிறதே நல்ல சூடாக இருக்கட்டும். அப்புறம் வேகிற வரைக்கும் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஏன்னா காரா பூந்திங்கிறது நல்ல கிறிஸ்பியாக ஆகணும் உங்களுக்கு. சொன்ன மாதிரி இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி இருக்கும் இல்லையா, இதில் வச்சு தேய்ச்சிருங்க எல்லோரும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதில் ஜம்முன்னு வரும்.
தெரியுறதா? இப்படி கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அடியில் உடச்சுருக்கோம். அப்போ தான் அது அழகாக முத்து முத்தாக விழும். அடுப்பை திருப்பி பெருசு பண்ணிக்கோங்க. இது மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இன்னும் இதில் என்னெல்லாம் வறுத்து போடணுன்னா நிலக்கடலை, முந்திரி பருப்பு எல்லாம் போடணும். ஸோ இது நல்லா பொரிச்சு எடுத்துகிட்டு ரெண்டாவது ஈடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சத்தம் கேட்குறதா? இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, ஜோராக ரெடி ஆகிருக்கு. நம்ம ஃபுல்லாக அதை பூந்தி பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ பூந்தி நல்லா ஜோராக பொரிச்சு வச்சிட்டோம். இதில் நிலக்கடலை இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு அடுப்பை சின்னதாக வச்சுன்னு பொரிங்க. இதை மட்டும் கரிஞ்சு போயிடக்கூடாது, அதுக்கு தான். இந்த பூந்தி பண்ணினாலோ மிக்சர் பண்ணாலோ அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை எடுத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரே கசண்டாகிடும். இதை ஒரே ஸ்ட்ரெச்சில் அடுப்பை பற்ற வச்சு சூடாக்கிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கொட்டிடுங்க. யாருக்கும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. யாருக்கு கொடுத்தாலுமே அது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு, நல்லதே கிடையாது உடம்புக்கு. மிக்சர் பண்ணுறதே அவல் பொரிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் திருப்பி ஒரு தடவை நல்லா ஹீட் பண்ணி நிறைய பக்ஷணம் பண்ணி முடிச்சிட்டோம், அடுப்பை அணைச்சிட்டோம், அந்த எண்ணெய் ஆறி போச்சு அப்படின்னா அதை திருப்பி ரீயூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது ஃபுல்லாக சேச்சுரேட்டட் ஃபேட்டாக ஆகிடும். இது ஏன் பெருசாக வச்சுன்னு பொரிக்கலை அப்படின்னா இது கடலை அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் சின்னதாக வச்சுன்னு பொரிச்சேன்னா நல்லா கரெக்டாக ஆகும். இது கடலை பொரிஞ்சிடுத்துன்னு எப்படி தெரியும்னா டப் டப்னு வெடிக்கும். அட் த சேம் டைம் இங்கே நம்ம கடலை எடுத்து பார்த்தோன்னா நடுப்புற ஒரு சின்ன வெடிப்பு ஒன்று இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கலரும் மாறி இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் டவல்லே இன்னும் 2 டவல் போட்டு எல்லாத்தையும் பிரித்து திருப்பி இன்னொரு தடவை எல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் எடுத்துகிட்டு தான் நான்லாம் யூஸ் பண்ணுவேன் இதை. ஏன்னா இது எக்கச்சக்கமாக எண்ணெய் எடுக்க தான் எடுக்கும். நம்ம எவ்வளோ எண்ணெய் வச்சுருந்தோம், இதில் எவ்வளோ காலி ஆகிட்டு பாருங்க. வெறும் பூந்தி பொரிச்சதுக்கே காலி ஆகிடுது. ஸோ இந்த சூடான எண்ணெயிலேயே சரியாக ஜோரான காரா பூந்தி ரெடி ஆகிடுது. இதை வச்சு நீங்கள் அப்படியேயும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தயிர் வடை மேலே போட்டு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் சௌகரியம் போல். இது நிறைய பேருக்கு பிடிக்கும் காரா பூந்தி. சும்மா அப்படி டிவி பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்லாம். இதை வந்து ஆனால் இன்னும் 2 தடவை இந்த மாதிரி ஒரு பேப்பரை போட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் எடுத்துட்டும் அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து வச்சுன்னா நன்னாவே இருக்கும். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த காரா பூந்தி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.